அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பித்தாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்வர்ணமால பத்ரி மேடமுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாஸ்டர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் சாருக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே நன்றி மாஸ்டர்ஸ். என் பேர் ஸ்ரீனிஜா. நான் பெங்களூர்ல இருந்து வரேன் மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பஜகோவிந்தம் அப்படின்ற இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஜகோவிந்தம் அப்படின்றது இல்லையா? ஏன்னா இந்த பஜகோவிந்தத்தை யாரு எழுதுனாங்க அப்படின்னா ஆதி சங்கராச்சாரியர். நம்மளுடைய ஹிந்து தர்மத்திற்கே, நம்மளுடைய ஹிந்து ஹீஸ் அ ஹிந்து பிலாசபர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் குரு அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஆதி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இல்லையா? குருக்களுக்கே சிறந்த குரு அப்படின்னாலே ஆதிசங்கராச்சாரியர் அப்படின்னு சொல்லுவோம் மாஸ்டர்ஸ். அவர் சின்ன வயசுலயே எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்காங்க. எத்தனையோ ஸ்லோகங்கள் அவர் நமக்கு ஸ்லோகங்கள் மூலமா நமக்கு எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்கிறாங்க அவருடைய ஞானத்தை. சோ அவர் சொன்ன ஒரு ஞானம் தான் இந்த பஜகோவிந்தம். இது சான்ஸ்கிரிட் மொழியில இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பஜகோவிந்தம் அப்படின்றது மொத்தம் 30 ஸ்லோகங்கள் இருக்கு மாஸ்டர்ஸ். அதுல ஒரு 14 ஸ்லோகங்கள் தான் நம்மளுடைய ஆதிசங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு. அடுத்து எல்லாமே ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே அவருடைய சிஷ்யர்கள் இந்த பஜகோவித்தை போதிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோகத்துக்கு போலாம் மாஸ்டர்ஸ். भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रुङ्करणे. ஒருத்தர் டுக்ருங்கரனே அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது அது என்ன அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் கிராமர், இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆதிசங்கராச்சாரியர் பார்த்துட்டு, எதுக்கு நீ அந்த மாதிரி ஜப்பம் செஞ்சுட்டே இருப்பாங்களாம். அந்த வழியில ஆதிசங்கராச்சாரியர் போகும்போது யாரோ ஒருத்தர் டுக்ருங்கரனே இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்ட்டு. அத கேட்ட ஆதிசங்கராச்சாரியர் அப்போ அங்க உக்காந்து உடனே அவருக்கு வந்ததுதான் இந்த பஜகோவிந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சோ பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஓ மூடமைன மனச, நம்மளுடைய மனச திட்டுறார் அவர். ஓ இது மூடமைன மனசா, நீ எத கோவிந்தம் அப்படின்னா நம்மளுடைய 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே அதிபதி நம்மளுடைய ஆத்ம பதார்த்தம் தான். அத நீ பஜனை செய்யி, அதனை நீ பஜனை அப்படின்னா அதனை நீ ஸ்மரணம் செய்யணும் அப்படின்னா அத நம்ம நினைக்கணும். நம்ம 5 இந்திரியங்களுடைய அதிபதியான ஆத்ம பதார்த்தம், ஆத்மா அப்படின்னா என்ன, நம்மளுடைய சோல். இதுங்க ஆத்ம பதார்த்தம் அப்படின்னா என்ன மாஸ்டர்ஸ்? இந்த பிசிக்கல் பாடி எல்லாமே நமக்கு கண்ணு, காலு, மூக்கு, கை எல்லாமே இந்த பிசிக்கல் பாடி இல்லையா? இந்த பாடி இந்த உலகத்திலே, இந்த ஜன்மத்திலே உனக்கு என்ன சொல்றது, டிஸ்ட்ராய் ஆயிடும். உனக்கு வருது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய சுவாசம், உன்னுடைய ஆத்ம பதார்த்தம். ஆத்மா மட்டும்தான் உனக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நம்மளுடைய ஆத்மா தான் வரும். இந்த பாடி, இந்த
உடல் வேறவா இருக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்மளுடைய மூச்சு மட்டும்தான் நமக்கு வரும். ஐ மீன் அதுதான் ஆத்ம பதார்த்தம். அந்த ஆத்ம பதார்த்தத்தை அந்த ஆத்ம பதார்த்தத்தை நீ ஸ்மரணம் செய். அப்படின்னா நீ எப்பவுமே அதை நினைச்சிட்டே இருக்கணும். அத நீ காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். சோ பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே கீதை ரக்ஷதி டுக்ருங்கரணே. சோ ஏன்னா உனக்கு மரணம் மரணம் உன்கிட்ட வரும்போது, நீ மரணம் கிட்ட போகும்போது உனக்கு எதுவுமே எந்த ஒரு இலக்கணமும், இந்த டுக்ருங்கரணை அப்படின்ற இலக்கணம் அப்படின்றது உன்னை காப்பாத்தவே காப்பாத்தாது. கிளியரா சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவுமே இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, ஏதோ இப்போ அவர் டுக்குருங்கரன்னு, இன்னொருத்தர் ஜபம் செய்யறதா இருக்கட்டும், ஒரு கடவுளை ஸ்மரிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு நம்ம அது நமக்கு காப்பாத்தாது. நீ உன்னுடைய இந்திரியங்கள், உன்னுடைய 5 இந்திரியங்களுக்கும் அதிபதியான உன்னுடைய ஆத்ம பதார்த்தத்தை உன்னுடைய ஆன்மா நான் இந்த உடல் இல்ல, நான் ஆன்மா, நான் ஒரு ஆன்ம பதார்த்தம் அப்படின்னு நீ எப்போ நினைக்கிறியோ அப்போதான் உனக்கு அந்த மரணம் டைம்ல, நீ எப்போ அந்த மரணம் அடையிறியோ அந்த டைம்ல உனக்கு அப்போ நாம இந்த உடல் இல்ல, நம்ம ஆத்ம பதார்த்தம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? அங்க நமக்கு துக்கம் அப்படின்றது இருக்காது இல்லையா? பாருங்க, ஒரே லைன்ல எவ்வளோ டீப்பா போனோம் அப்படின்னா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. நீ உன்னுடைய அந்த மரணம் டைம்ல, இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுல ஆஹ் மரணம் அடைகிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த உடல் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அங்க துக்கம் அப்படின்றது வரும். நாம இந்த இந்த 5 இந்திரியங்கள் அப்படின்னா என்ன, இந்த ஆஹ் என்ன சொல்றது, இந்த பஞ்சலோகத்துல, ஐ மீன் என்ன சொல்றது, பூமி, காற்று, ஆகாயம், தண்ணி, அதே வாட்டர், ஃபயர், இதெல்லாம் சேர்ந்துதானே நாம இருக்கிறது. இந்த ஐம்புலன்களையும் சேர்ந்துதான் நாம. இதையும் தாண்டி நமக்குள்ள ஆத்ம பதார்த்தம் அப்படின்றது இருக்கு. அது மட்டுமே இந்த 5க்கும் ஆஹ் என்ன சொல்ற அதிபத்தியான ஆத்ம பதார்த்தத்தை நீ அதுல சேரணும். நம்ம இந்த 5 ஐம்புலன்கள் தான் நாம அப்படின்னு நாம நினைச்சிட்டே அப்படின்னா அந்த மரணம் சமயத்துல உனக்கு துக்கம் அப்படின்றது வரும். உனக்கு அந்த மரணம் அந்த டைம்ல உனக்கு எந்த ஒரு இலக்கணமும், எந்த ஒரு கடவுளும், எந்த ஒரு யார் ஒருத்தரும் உன்னை காப்பாத்தவே காப்பாத்தாது. சோ அப்போ நாம என்ன செய்யணும்? நாம மட்டும்தான் நம்மளால இது காப்பாற்ற முடியும். சோ அதனால என்ன, நாம நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்ம பதார்த்தத்தை நம்ம கவனிக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூலமான குரு, ஐ மீன் ஆதி குரு அப்படின்றது ஆதி சங்கராச்சாரியர். எத்தனையோ குருக்கள் சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், நீ ஆத்ம பதார்த்தம், உன்னுடைய ஆத்ம பதார்த்தத்தை நீ கவனி அப்படின்ட்டு. யார் ஒருத்தரும் நீ பூஜை பண்ணு, நீ அந்த கோயிலுக்கு போய் இந்த அந்த தர்ஷனம் கொடு, அங்க கொடு அப்படின்ட்டு சொன்னதே இல்லை மாஸ்டர்ஸ். சோ உன்னுடைய ஆத்ம பதார்த்தத்தை நீ கவனிச்சியன்னா உன்னுடைய மரணம் டைம்ல உனக்கு துக்கம் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது மூட ஜஹீஹித நாகம திருஷ்ணா குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணா எல்லபசி நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இந்த மாதிரி வரும். அடுத்தது
மூட ஜஹீஹித நாகம திருஷ்ண மனசி குருசத் புத்திம் மனசி வித்ருஷ்ண எல்லபசே நிஜ கர்மோபாதம் வித்தம் தேன வினோதய சித்தம். எங்கேயோ எப்பவுமே அவர் வந்து நம்மளுடைய மனசை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா மனசு மட்டும்தான் நமக்கு வந்து ஆஹ் ஒரு தவறான வழியில வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போறதே இந்த மனசுதான். நம்ம ஒரு கரெக்டான விஷயம் செய்யறோம், நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் வருது அப்படின்னா அது புத்தியில இருந்து வருது மாஸ்டர்ஸ். மனசு எப்பவுமே அதுக்கு வந்து ஆடம்பரம் ஜாஸ்தி, அதுக்கு வந்து என்ன சொல்றது, டியூயாலிட்டி அதிகம். அப்படி போலாமா இப்படி போலாமா, எந்த இடத்துலயும் அது மனசு அப்படின்றது நம்ம மனசே குரங்கு மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு இடத்துல இருக்காது, போய்கிட்டே இருக்கும். அதுவா இதுவா நமக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாரிட்டி அப்படின்றது இருக்காது. சோ அந்த மாதிரி மனசா நமக்கு பணம் வரணும் 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 அப்படின்றது நீ வேண்டிக்க கூடாது. அந்த மாதிரி என்ன சொல்றது, அதி ஆசை, துராசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துராசத்தை வந்து நீ விடு. நீ அத வந்து விடு. மூட ஜஹீஹித நாகம திருஷ்ணா அப்படின்னா, ஓ மனசா நமக்கு வந்து பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும், அதுக்கு தானே எல்லாருமே நம்ம வந்து இங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். அதிகமான துராசை அப்படின்றது, பணம் வேணும் அப்படின்ற துராசத்தை வந்து நீ விட்டு விடு. அப்படி எப்பவுமே பணத்தை பத்தியே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம சத்தியத்துல நம்ம சத்தியம் அப்படின்னா என்ன, சத்தியத்துல இருக்கிற நம்ம புத்தி தான். அந்த புத்தியில இருக்கிற நம்மளுடைய மனசு விபரீதமான கோரிக்கை இல்லாம நீ வந்து பாத்திக்கோ. நம்ம மனசுக்குள்ள நான் வந்து முன்னவே புத்தரும் இதேதான் அஷ்டாங்க மார்க்கத்துல சொல்லியிருக்காரு, அதிகமா நீ வந்து எந்த ஒரு பேராசையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எங்கேயோ பாருங்க, விபரீதமான ஆசைய வந்து நீ இங்க விட்டுவிடு. உன்னுடைய புத்தி உன்னுடைய மனசு வந்து எந்த ஒரு விபரீதமான கோரிக்கைகள் இல்லாம நீ பாத்திக்கோ. ஏன்னா எப்பவுமே உண்மையான கர்மங்கள் உண்மையான கர்மங்கள் மூலம் வர உன்னுடைய இந்த வித்தம் அப்படின்னா பணம், அந்த பணம் தான் உன்னுடைய என்ன சொல்றது, ஆனந்தத்தை வந்து உனக்கு தரும். ஏன்னா இப்ப பாருங்க, நாம எத்தனையோ வழியில வந்து நீ சம்பாதிக்க கூடாது. ஏன்னா அதிகமா பேராசைப்படக்கூடாது, எதுல நான் வந்து அதிகமா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அத வந்து ஃபர்ஸ்ட் நீ விட்டு விடு. உன்னுடைய புத்தியில இருக்கிற உன்னுடைய இந்த மனசுல இருக்கிற புத்தியோட சேர்ந்ததுதான் மனசு. அந்த மனசுல இருக்கிற விபரீதமான கோரிக்கைகள் இல்லாம வந்து நீ பாத்திக்கோ. ஏன்னா கோரிக்கையினாலதான் உனக்கு துக்கம் அப்படின்றது வரும். அதுக்கடுத்து நீ எப்போ உண்மையான கர்மங்கள் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நீ பணம் வந்து சம்பாதிக்கிறியோ அத வந்து நீ வச்சுக்கிட்டேன்னா உன்னுடைய மனம் அப்படின்றது ஆனந்தமா இருக்கும். எப்பவுமே நாம உண்மையான கர்மங்கள் செய்யணும். நாங்க என்ன சொல்லுது, புத்தரும் அஷ்டாங்க மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஒர்க் இல்லையா, ரைட் ஜாப். நீ கரெக்டான உண்மையான நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது தான் சம்பாதிக்கணும் பணத்தை. ஏன்னா அது சொன்ன இல்லையா, அதிகமா வட்டிக்கு காசு கொடுக்கறது, ஒருத்தரை வந்து ஏமாத்தி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஏன்னா பேராசை, நான் இன்னும் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி சம்பாதிக்காத. உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீ சம்பாதி, உன்னுடைய மனம் திருப்தி அடையும், அப்பதான் நீ ஆனந்தமா இருப்ப. நம்ம ஒருத்தரை வந்து மோசம் பண்ணி சம்பாதிச்சோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும் இல்லையா,
ஐயோ அவனுக்கு போக வேண்டியது எனக்கு வந்துடுச்சு. எவ்வளவுதான் வெளியில வந்து நம்ம இதுவா இருந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ள மனசாட்சி அப்படின்றது இருக்கும் இல்லையா, நமக்கு அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். நாம நிம்மதியாவே இருக்க முடியாது. சோ அதனால உண்மையான கர்மங்கள் அப்படின்னா, கர்மங்கள் அப்படின்னா உன்னுடைய வேலைகள், உண்மையான வேலைகள் நீ செஞ்சிய அப்படின்னா அது அப்போ வந்து உனக்கு ஆன்மா திருப்தி அடையும். அப்போ உன்னுடைய ஆன்மா ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்து, நாரி ஸ்தனபர நாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம் எதனு மாம்சவ சாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். இங்க பாருங்க, நாரி ஸ்தனபர, நாரியன்னா பெண்கள், பெண்களுடைய உடல் உடல் உறுப்புகளை வந்து நீ உடல் உறுப்புகளை வச்சு நீ அங்க மோகம் அடையாத. ஏன்னா இங்க எல்லாருடைய உடலுமே என்ன சொல்றது, ஒரு இன்ஃபிளஷ் தான். ஃபிளஷ் என்ன சொல்லுவாங்க, கொழுப்பு தான். இது எல்லாமே ஃபிளஷ் தானே. சோ எந்த ஒரு பெண்களையும் பார்த்து, எந்த ஒரு பெண்களுடைய உடல் உறுப்புகளை வந்து நீ பார்த்து நீ மோகம் அடையாத. ஏன்னா எல்லாமே கொழுப்பு பதார்த்தம் தான், ஃபிளஷ் மட்டும்தான். சோ அத இந்த ஒரு சத்தியத்தை வந்து நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போ எப்பவுமே இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டே, எப்பவுமே நம்ம வந்து இது மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீ எப்பவுமே உன்னுடைய மனசுல இத வந்து மனனம் அப்படின்னா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி வந்து நீ அத வந்து நினைச்சிட்டே இருந்தி அப்படின்னா உன்னுடைய மோகம் அப்படின்றது குறையும். நாரி ஸ்தனபர நாபி தேசம், இந்த தேகம் அப்படின்றது, பெண்களுடைய தேகம் அப்படின்றது வந்து வெறும் ஃபிளஷ். எல்லாருடைய தேகமும் வெறும் ஃபிளஷ் தான். அந்த பெண்களுடைய தேகத்தை பார்த்து நீ மோகம் அடையாத. திருஷ்டுவா மாக மோகாவேஷம், மோகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அந்த மோகம்ல இருந்துதான் அது அடையல அப்படின்னா துக்கம் அப்படின்றது கூட. எல்லாத்துக்குமே பாருங்க காரணம் ஆசையில ஸ்டார்ட் ஆகி மோகத்துல போய் துக்கத்துல முடியும் மாஸ்டர்ஸ். பணமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். சோ எத்தனை மாம்சவு சாதி விகாரம் மனசிவி சிந்தைய வாரம் வாரம் அப்படின்னா நீ உன்னுடைய மனசுல வந்து இது எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இரு. எல்லாமே ஒரு ஃபிளஷ் மட்டும்தான், எல்லாமே இந்த உடல் இங்கே நாம விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நீ நினைச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்து, நளினி தலகத ஜலமதி மத்தரலம் தத்வா ஜீவித மதிஷய சஃபலம் விதி வியாதபிமான கிரஸ்தம் லோகம் சோக ஹதம் ச சமஸ்தம். நளினி அப்படின்னா நம்மளுடைய தாமரை இலை இருக்கு இல்லையா, நளினி தலகத ஜலமதி தரலம். நம்மளுடைய அந்த தாமரை பூ, அந்த தாமரையுடைய இலை வந்து எப்படி அது மேல தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஒட்டி ஒட்டாம இருக்கும் அந்த இலை மேல. சோ அந்த இலை மேல எப்படி அந்த தண்ணி ஒட்டி ஒட்டாம இருக்கோ, தாமரை இலை மேல அந்த தண்ணி எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையில வர எல்லா விஷயங்கள்லயும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச்மெண்ட் இருக்காம நாமளும் நாம என்ன சொல்றது, இந்த உலகத்துல இந்த பூலோகத்துக்கு வந்து நாம ஒரு டிராமா, எங்க டிராமா போடுறதுக்காக தான் இந்த ஜென்மா எடுத்திருக்கிறோம். ஏதோ ஒண்ணு கத்துக்கிறதுக்காக தான் எங்க ஜென்மா எடுத்திருக்கிறோம். சோ எல்லாமே அட்டாச்மெண்ட்ஸோட நம்ம போயிட்டோம் அப்படின்னா துக்கம் அப்படின்றது வரும். அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கக்கூடாது. எப்படி அந்த தண்ணி வந்து அந்த தாமரை இலை மேல ஒட்டி ஒட்டாம இருக்கிறோம், நாமளும் இந்த சமுதாயத்துல, இந்த நம்மளுடைய ஃபேமிலியில, நம்மளுடைய சம்சார வாழ்க்கையில எல்லாமே வந்து நம்ம ஒட்டி ஒட்டாம இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய வேலை என்ன,
நாம இந்த பூலோகத்திற்கு எதுக்கு வந்திருக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கர்த்தவியம் என்ன, நான் ஹஸ்பண்ட், சோ என்னுடைய கர்த்தவியங்கள் என்ன, சம்பாதிக்கணும், நான் வந்து பசங்களை பாத்துக்கணும். இது நான் பெண்ணா இருந்தா இப்போ வந்து சம்பாதிக்கலாம், அவங்களுடைய வேலை என்ன, பசங்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்ட பாத்துக்கிறதா இருக்கட்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. எப்போ உனக்கு ஃபுல் அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்க உனக்கு துக்கம் அப்படின்றது வரும். இது எல்லாம் நாடகம். ஏன்னா இது வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாஸ்டர்ஸ். ஐ மீன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலாவது நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது உணர்வு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த பீஜம், இப்போ வந்து அந்த நம்ம சீட் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் கீழே ஒரு நாள் மரமா மாறும் இல்லையா. நம்ம அந்த சீட், அந்த விதையே போடல அப்படின்னா எப்படி நம்ம வந்து சாதிக்க முடியும். அட்லீஸ்ட் 100%ல நம்ம வந்து 1%ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பா இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்ம வெளியில வருவோம். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதுதான் வாழ்க்கை. இவன் வந்து நிறைய பேர் பாருங்க, இப்போ ஒரு ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ இறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன்ல போகிறதா இருக்கட்டும், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்றதா இருக்கட்டும். அந்த மாதிரி நமக்கு வந்து சோகம் அப்படின்றது வரும், துக்கம் அப்படின்றது வரும். சோ அந்த மாதிரி ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அட்டாச்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன்ல போயிடுவோம் மாஸ்டர்ஸ். அதையும் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. ஏன்னா இப்போ லவ் ஃபெயிலியூரா இருக்கட்டும், எக்ஸாம் ஃபெயிலா இருக்கட்டும், எல்லாமே பசங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். எக்ஸாம் ரிசல்ட் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம எழுதிக்கலாம். அடுத்த வருஷம் என்ன, இன்னும் 1 or 2 monthsல வந்து நமக்கு அடுத்த சான்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா. இங்க யாருடையும் நம்ம கம்பேர் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நமக்கு துக்கம் அப்படின்றது இருக்காது மாஸ்டர்ஸ். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு துக்கம் அப்படின்றது வரும். நாமளும் யாரும் இது வந்து சொன்னதில்லை. ஆதி சங்கராச்சாரியர், நம்ம அங்கேயே நம்ம வந்து கொஸ்டின் மார்க் அப்படின்றது இருக்கக்கூடாது. அவர் எல்லாருமே எத்தனையோ எத்தனையோ வருடங்கள் சாதனை செஞ்சு நமக்கு ஒரு சிம்பிளா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். அதை நாம ஃபாலோ பண்ணா போதும் இல்லையா. சோ அந்த தாமரை இலை மேல தண்ணி எப்படி இருக்கோ அதே போல வந்து நாமளும் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில வந்து ஐ மீன் அந்த சஞ்சலம் இல்லாம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒட்டி ஒட்டாம எல்லாருடையும் இருக்கணும். இந்த சம்சார வாழ்க்கை வந்து நாம லீட் பண்ணணும் மாஸ்டர்ஸ். சோ இந்த பிரபஞ்சத்துல வித்தி வியாதி அபிமான கிரஸ்தம் லோகம் சோக ஹதம் ச சமஸ்தம். இந்த உலகத்துல எல்லாமே ரோகம் என்ன சொல்றது, நோயால நோயால அப்புறம் இது எனது, இது என்னுடையது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா நாம வந்து துக்கத்துலதான் போய் முடியும். எல்லாமே இந்த உலகத்துல எல்லாமே நோய்கள், அப்புறம் நான் என்னுடையது அப்படின்ற ஈகோ எல்லாமே அதுதான் இருக்கு. அது இருந்துச்சு அப்படின்னா உனக்கு துக்கம் அப்படின்றது இருக்கும். அத என்ன சொல்றது, அத ஃபர்ஸ்ட் வந்து நீ புரிஞ்சுக்கோ இல்லையா. இப்போ என்ன சொல்றது, நமக்கு வந்து நம்மளுடைய தாய் தந்தை மட்டும்தான் நம்மளுடைய நலம் அப்படின்றது இது பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ். இந்த இந்த உலகத்துல இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல யார் ஒரு அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நீ வந்து நான் நல்லா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொன்னாலுமே யாரும் அங்க வந்து அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க.
நீ உன்னுடைய கஷ்டங்கள் சொல்லிட்டே இருந்தி அப்படின்னா அவங்க நல்ல சொகுசா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்கேயே பாருங்க ஈகோ. அந்த காலத்திலேயே அப்பவே ஆதிசங்கராச்சாரியார் சொல்லிட்டார், இந்த உலக முழுசா என்ன மாதிரியான நோய் இருக்கு? ஈகோ, நான் என்னுடையது அப்படின்ற நோய் இருக்கு. அத நீ புரிஞ்சிக்கோ. அவங்க ஃபேமிலி, அவங்க நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், என்னுடையது மட்டும்தான். எல்லாரையும் சொல்லல மாஸ்டர்ஸ், யாரோ சில பேர் வந்து எல்லாருக்காக இருக்காங்க. ஆனா மேக்சிமம் டு மேக்சிமம் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? இதுதான் உலகம் முழுசா இருக்கு. அத நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா என்னுடையது அந்த ஈகோ அப்படின்றது ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்பவே நாம தெரிஞ்சுக்கணும் அது எவ்வளவு பெரிய மோசமானது அப்படின்ட்டு. சோ அந்த ஈகோவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தவிர்க்கணும் மாஸ்டர்ஸ். அப்போதான் நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு வந்து நமக்கு முன்னேற்றம் அப்படின்றது நடக்கும். சோ அடுத்தது வந்து யாவத் வித்தோ பார்ஜன சக்தக தாவன் நிஜ பரிவாரோ ரக்தக பశ్చா ஜீவித ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிரச்சதி கேஹே. இப்ப பாருங்க, நீ நீ பணம் சம்பாதிக்கிற வரையும் தான், நீ பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய ஐ மீன் என்ன சொல்றது, உன்னுடைய ரிலேஷன்ஸா இருக்கட்டும், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உன் வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், உனக்கு வந்து மரியாதை அப்படின்றது கொடுப்பாங்க. என்னுடைய என்னுடைய என்னுடையவங்க அப்படின்றவங்க வந்து எல்லாமே நீ சொல்ற அவங்க எல்லாருமே உன்னை வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆசையா ஒரு வந்து ஒரு அன்பா வந்து உன்னை வந்து பார்ப்பாங்க. நீ பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான். நீ எப்போ பணம் சம்பாதிக்கிறியோ உன்னை எல்லாருமே உன் வீட்டுல இருக்கிறவங்க, நீ வந்து நான் என்னுடைய மனிதர்கள், என் கூட இருக்கிறவங்க அப்படின்னு நீ நினைக்கிற எல்லாருமே உன்கிட்ட வந்து அன்பா பேசுவாங்க பாருங்க. ஆனா நீ எப்போ விருத்தாப்பியம் அப்படின்னா, நீ எப்போ என்ன சொல்றது, ஓல்ட் ஏஜ், நீ எப்போ வயதானதுக்கு பிறகு உன்னுடைய உடல் சிதலமாய் ஐ மீன் சுருங்கி போகும்போது உன்னுடைய சக்தி ஐ மீன் இந்த உடல்ல இருக்கிற சக்தி கடுமை ஐ மீன் கம்மி ஆகும்போது உன் வீட்டுல இருக்கிறவங்க கூட உன்னை நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்றது உன்னை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாம இப்போ நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், இப்போ நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே பாருங்க, அவர் எவ்வளோ இது வந்து நம்ம படிக்கும்போது இது பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஷாக்கிங்கா, அந்த காலத்திலேயே அவர் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். சோ அப்போல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், வித் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ ஐயோ என் பையன் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப என்ன சொல்றது, அவன் மேல ரொம்ப அட்டாச்மெண்டோட இருப்போம். ஆனா நாம ஓல்டேஜ் ஐ மீன் வயதானதுக்கு அப்புறம், சாரி மாஸ்டர்ஸ் கொஞ்சம் தமிழ் அங்கங்க இதுவும் வரும், ஸோ லைட்டா இது பண்ணி. ஸோ நம்ம எப்போ உன்னுடைய வயதானது காலத்துல வந்து உன் பையன் வந்து உன்னை சரியா பாத்துக்கலையா அப்படின்னா நமக்கு வந்து அங்க துக்கம் அப்படின்றது இருக்கும் இல்லையா? சோ எதனால அங்க துக்கம் வரும்? ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால. நாம முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி, நீ என்னுடைய புள்ள, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய மனைவி, என்னுடைய பசங்க, என்னுடைய வீடு என்னுடையது அப்படின்னு நம்ம எப்போ என்னுடையது அப்படின்ட்டு அட்டாச்மெண்டோடு நம்ம இங்க ஸ்டக் ஆன் ஆயிடுறோமோ அப்போ உனக்கு துக்கம் அப்படின்றது வரும். இந்த ஸ்லோகத்துல பாருங்க, நீ நீ சம்பாதிக்கிற வரைக்கும் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டுல நம்ம வந்து பாக்குறோம்,
நீ சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும். ஐ மீன், நீ எப்படி இருக்கிற, உன்னை வந்து அன்பா பேசுவாங்க, நீ நலமா அப்படின்ட்டு கேட்பாங்க. நீ எப்போ வயதானதுக்கு அப்புறமா உன்னுடைய உடல் சுருங்கி போனதுக்கு அப்புறம், நீ உன்னுடைய உடல் சக்தி குறைவானதுக்கு அப்புறம் உன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க கூட பாருங்க, அதேதான். பஷ்ஜதி பஷ்சதி ஜீவதி ஜர்ஜர தேகே. உன்னுடைய தேகம், உன்னுடைய உடல் சுருங்கி போய் சக்தி போனதுக்கு அப்புறம் வார்த்தாம் கோப்பின பிரச்சதி கேகே. வீட்டுல இருக்கிறவங்க கூட உன்னை எப்படி இருக்கிற அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்க. இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, இதுதான் சத்தியம் அப்படின்ட்டு நாம நினைக்கணும். இதுதான் சத்தியம் அப்படின்ட்டு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது குறையும் நமக்கு, இல்லையா? சோ யாராவது ஏதாவது நமக்கு துன்பம் படுத்தினா நமக்கு அங்க துக்கம் அப்படின்றது குறையும். இத வந்து நம்ம அடிக்கடி 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 நம்ம வந்து மனனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு மட்டுமே இது, உனக்கு அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு இல்லவே இல்லை மாஸ்டர்ஸ். எல்லாரையும் ஆதிசங்கராச்சாரியரே சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த உலகம், அவர் என்ன சொல்லிருக்காரு, இந்த உலகத்திலேயே ஏன்னா என்னுடையது அப்படின்ற இந்த ஈகோவை நோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நோய் தான் இந்த உலகம் முழுசா இருக்கு. அதனால நீ அந்த அட்டாச்மெண்ட்ஸ்ல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் உனக்கு துக்கம் அப்படின்றது போகும். அப்பாருங்க, நீ பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. நீ குஷலமா அப்படின்னு கேட்பாங்க, நீ நலமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. இது வந்து யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரூத்தை வந்து நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், இந்த சின்ன வயசுல இருந்தே நமக்கு எப்போ தெரியுதோ அப்போத்துல இருந்தே நம்மள காப்பாத்துறது நாம மட்டும்தான், இந்த தியானம் மட்டும்தான். ஏன் தியானம் மட்டும்தான் அப்படின்னா, நாம இந்த தியானம் செய்யும் போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது போகும் மாஸ்டர்ஸ். போகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த சம்சார வாழ்க்கையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லல. அட்லீஸ்ட் யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா அந்த வைராக்கியம் அப்படின்றது நமக்கு வரும். ஓகே, இவங்க வந்து இப்படியா, இன்னும் நான் வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு சாதனை நான் செய்யணும். இன்னும் வந்து நம்ம இன்னும் நிறைய என்ன சொல்றது, இந்த பிரமிட்ஸ்க்கு போய் நம்ம அங்க போய் தியானம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நமக்கு தோணும் மாஸ்டர்ஸ். அட்டாச்மெண்ட்ஸ் குறையும் போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத், ஐ மீன் நம்மளுடைய தியான சாதனை அப்படின்றதும் அதிகமாகும். நம்ம எப்போ தியான சாதிகம் அதிகமாக ஆகதான் ஓகே, மனசு சஞ்சலமானது, இந்த மனசுதான் ரொம்ப கெட்டது, நம்ம புத்தியோட யோசிக்கணும், நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சம்பாதிச்சா போதும். நீ எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் போகும். நாமளும் எடுத்துட்டு போறது இல்லை, அவங்களும் எடுத்துட்டு போறது இல்லை. நம்ம எடுத்துட்டு போறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஆன்மீக ஞானம். நம்ம எத்தனையோ ஜென்மத்துல சாதனை செஞ்சா மட்டும்தான் நாம இந்த ஜென்மத்துல தியானம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு மாஸ்டர்ஸ், இல்லையா? சோ இந்த தியானம் அப்படின்றது கண்டிப்பா நம்மளுடைய டெய்லி லைஃப்ல வந்து ஒரு பார்ட். இது இல்லாம அந்த நாள் வந்து நான் தூங்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தியானத்தை வந்து நம்ம விட மாட்டோம் மாஸ்டர்ஸ். ஏன்னா அந்த தியானம் செய்யதான் நமக்கு அந்த வைராக்கியம் அப்படின்றது வந்துடும் மாஸ்டர்ஸ். எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளவு சம்பாதிக்கணும். சோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை துக்கமில்லாத வாழ்க்கையா மாறும் மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்து இன்னும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.